கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கான ஒரு விடிவு காலமாக வரக்கூடிய நாட்கள் அமையுது. நிறைய பேர் இந்த கடகராசியில் இருக்கிறவங்க கமெண்டில் கழுவி ஊற்றிட்டுருப்பீங்க. என்ன அப்படின்னா, சார் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உயிர் மட்டும் தான் இருக்குது, அது இதுன்னு ரொம்ப குழம்புவீங்க. அப்படி குழம்பிகிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு முதல் படிக்கட்டாக நன்மைக்கான நேரமாக வர இருக்குதுங்க. சரி, இந்த முதல் படிக்கட்டுங்கிறது ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லப்போனால் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த முதல் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது வெளிச்சம் ஓரளவுக்கு உங்கள் மேலே பட ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உண்மை. ஒரு சிலருக்கு இன்னும் கையில் வெளிச்சம் உங்கள் கண்ணில் படலை. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை சரி பார்க்கணும். தயவு செய்து உங்களோட லோக்கலில் இருக்கிற ஜோசியர்கிட்ட நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுடைய கட்டத்தின் கணிப்பு படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இல்லை, ஒரு வாரத்திற்கு ஒரு முறையே மாற்றம் இருக்குது. ஒரு ஆக்சிஸ் 1 டிகிரி மாறினுச்சு அப்படின்னா உங்களோட தசாபுத்தியிலேயே கிட்டத்தட்ட 6 மாதம் 3 மாத காலகட்டங்கள்லாம் மாறுங்க. அது நிறைய பேர் தெரியறதில்ல, அது நிறைய ஜோதிடர்களும் சொல்கிறதில்ல. ஸோ இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி நடக்குது அப்படின்னா அது உங்களுக்கான நாட்கள் கொஞ்சம் தள்ளி தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட நாள்லேருந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்கும். அது தசாபுத்தியினுடைய கட்டத்தினுடைய மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தனி, காமனாக இருக்கிற தனி. அதை நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த கடகராசி என்பவர்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்களாக அமையுதுங்க. சார், ஏற்கனவே கஷ்டத்தில் இருந்தவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். கஷ்டத்தில் இருந்தீங்க, நீங்கள் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மலிவாக இருந்தீங்க, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மருவோ தேம்பலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களும் விஷயங்களும் நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பங்குனி மாதத்தில் தொழிலில், திருமணத்தில், குடும்பத்தில், வருமானத்தை சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, அதன் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குதா, இப்போ எடுக்கக்கூடிய ஸ்டெப், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு இப்போ நல்லது நடந்துடும், அந்த நல்லதுனால பிற்காலத்தில் நன்மை உண்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமணமாகாதவங்களாம் திருமணம் நடக்கும், அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். திருமணம் நடக்காமல் தான் ஏதோ ஒன்று திருமணம்லாம் பண்ண முடியாது. ஸோ செட் ஆகிறவங்கள தான் திருமணம் பண்ண முடியும். அவங்களால வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு சரியாக தான் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே சரியாக பண்ணணும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயத்தை விட இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் நீங்கள் மாடு மாதிரி உழைப்பீங்க, குடும்பத்துக்காகவும் மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற யாரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களோட இணங்கி வர மாட்டாங்க. கடகராசியில் பங்குனி மாதத்தில் நிலவு கிரமம், அதாவது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு நலன் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வைக்கணும் அப்படின்னே சொல்லலாம். கோபம். இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் அமைதியாக வச்சுருக்கணும். வேறு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கொஞ்சம் சைலண்ட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் நிலவும் கிரகங்களினுடைய அடிப்படையில் மாதம் முழுசாகவே ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் தான் இருக்குது. ஏற்ற இறக்கங்கள்லாம் எப்படி சார், அது எப்படி சார் அற்புதம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டா உங்களை கையில் பிடிக்க முடியாது, ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டா உங்களோட குழம்பல்களை கடவுளாலேயே கேட்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு சராசரியான ஒரு ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு நீட்டான ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு கடவுள். அதே போல் சில விஷயங்களில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறாரு. குடும்பத்திலையும் உடல் ஆரோக்கியத்தையும் சார்ந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். குடும்ப ரீதியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் உடல் ரீதியான உபாதைகளில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் என்னென்ன அப்படிங்கிறது நான் தெளிவாக வீடியோவில் எண்டில் சொல்கிறேன், அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. குடும்ப ரீதியான விஷயங்களும் சரி, குடும்ப ரீதியான வார்த்தைகளும் சரி, சண்டை சச்சரவுகளும் கொஞ்சம் பார்த்து நிம்மதியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தினுடைய பலன் பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் சார்ந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. இது தொழிலுக்கு, வருமானத்திற்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி குடும்பம், திருமணம், காதல் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. கடகராசிக்கு பங்குனி மாதத்தில் கலவையான காலம் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். அதாவது சராசரியாக ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் குரு வக்கிர நிவர்த்தி பெறதுனால திடீர் செலவுகளும் எதிர்பாராத அளவுக்கு விரயங்களும் உங்களுக்கு இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. அது ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் திடீர்னு வரதுனால உங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக எதுலையும் கையாண்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முன்னாடியே சொன்னது தான், குடும்ப ரீதியான விஷயத்துலையும் வார்த்தைகள்லையும் ரொம்ப கவனமாக இருந்தே ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஸோ அது முக்கியமான விஷயம் தான், நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். அதாவது குடும்ப ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்தால் நன்மைகள் உண்டு. அதேமாதிரி நாட்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா அது சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்து தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. அதேமாதிரி வீட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்களும் எதுலேயும் பெருசாக தலையிடாமல்
பொறுமை காத்து இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கோசரம் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு எதுவும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை தேவையில்லாமல் கோவத்தை தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதேமாதிரி 3வது நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களும் உங்களுடைய கோவத்தை ஏற்றி விடுறதுக்கான விஷயங்களும் நடக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம். அது உங்களுடைய நெருங்கிய சொந்தம் இல்லாத சில சொந்தங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாய் மாமன் அத்தை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மாமன் வழி இந்த மாதிரி விஷயத்தில் உங்களை யாராவது தூண்டி விடலாம், பெரியப்பா சித்தப்பா வழியில் உங்களை தூண்டி விடலாம். அதனால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக எது சொன்னால் சரிப்பா சரிப்பான்ட்டு அமைதியாக வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பெரிய வாக்குவாதமாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய வாக்குவாதமாக மாற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். இதை இத்தனை தடவை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ நீங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை வந்து இன்னும் 1 மாதம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த டைமில் நீங்கள் திருமணத்தை பற்றி எடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தான் நீங்கள் வந்து மைண்டில் கொண்டு வரீங்களே தவிர மற்றபடி அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு இந்த மாதம் ஸ்டெப் எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதுவுமே நீங்கள் வந்து தனிப்படையான ஜாதகம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ பக்கத்தில் கூட நீங்கள் ஜோதிடம் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் வச்சுருக்கான்னு பாருங்கள். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி கடகராசிக்காரர்களுக்கு வேலை அப்புறம் தொழில் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தின வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான வளர்ச்சியில் வேலை மாற்றம், இடம் மாற்றம் ஆகியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. அந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிற பணியாற்றக்கூடியவங்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அவங்ககிட்டலாம் வந்து ரொம்பவே நிதானமாக பொறுமையாக பேசுங்க. அவங்கக்கிட்ட வார்த்தை விடுறது ரொம்ப இது பண்ணுங்கள். எதிர்பாலினத்தவர் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, என்கிட்ட ரொம்ப நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க. அதேமாதிரி பங்குனி மாதத்தில் 2ஆம் பாதியிலிருந்து உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும். பங்குனி மாதத்தில் அடுத்த 15 டேஸ் ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஊதிய உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெவன்யூ வந்து உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெவன்யூ அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட இல்லைனா தாமதமான ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாகும். ஆனால் பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கரெக்டாக ஒரு மீடியமாக பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு சரியான விஷயங்க. அதேமாதிரி கடகராசிக்கு பங்குனி மாதம் 2026 பணம் பொருளாதாரம் அப்படிலாம் எப்படி இருக்கும், கொடுக்கல் வாங்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடகராசிக்கு பங்குனி மாதத்தில் பண வரவு இருக்குது, பொருளாதாரமே நல்லா இருக்குது, செலவு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இருக்குதுங்க. அதுதான் மெயின். எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. அது சுப செலவாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது. அதை நான் சொல்லாமல் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கடகராசிக்கு ஓவராலாக இத்தனை நாள் நன்மை தான். ரொம்ப முன்னாடிலாம் கஷ்டப்பட்டு எடுத்துருப்பீங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணி எடுத்துருப்பீங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஏற்ற இறக்கமான காலகட்டம் தான். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. கடன் வாங்குறத தயவு செஞ்சு இந்த டைம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கடனை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் சரியாகிறதுன வழியை பாருங்கள். அதே போல் கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ அதன் மூலமாக சின்ன சின்ன சொந்தங்களுக்குள் சலசலப்புகள் இருக்கிறதுன வாய்ப்புகள் அதிகம். அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி எதிர்பாராத மருத்துவ செலவுகள், அப்புறம் உளைச்சல், மன உளைச்சல், உடல் அலைச்சல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தீர்த்துக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. அதன் மூலமாக பல நன்மைகளும் உண்டுங்க. அதே போல் கடகராசிக்கு பங்குனி மாதத்தில் உத்தியோகம் அப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் இருக்குது. ஆனால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துன்னு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. திட்டமிட்ட செலவுகள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது நீங்கள் பரிகாரமாக எடுத்துட்டாலும் சரி இல்லை எப்படி எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். பசியாத்தியே ஆகணும். ஒரு 10 பேருக்காவது நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேருக்காவது ஒரு அன்னதானம் மாதிரி நீங்கள் ஒரு கப்பில் தயிர் சாதமோ தக்காளி சாதமோ லெமன் சாதமோ ஏதோ கூட செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ரீதியான உபாதைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா 2 நெய் விளக்கேற்றி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு உங்களுக்கான பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அறிவியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கலாக ஒரு தொழிலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாக அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். உங்களை குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடிய சில நபர்கள் வந்து உங்களை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும், எதிரிகள் அதிகமாக இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து இறக்கி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், கல்வியை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிப்பில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே
ரொம்பவே நல்லது. இப்போ இந்த எக்ஸாம் டைம்லாம் இருக்குது, இல்லை அரியர்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயத்தில் ரொம்பவே வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். குழந்தைகள்கிட்ட பேச்சுவார்த்தை கரெக்டாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் இருந்தாலும் அதை வெளியே தெரிஞ்சிக்கூடாது. அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. 3வது நபர்களை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை போடவே கூடாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் சண்டையே போடக்கூடாது. நிம்மதிக்கான வாழ்க்கையை தேடி சந்தோஷத்துக்கான வாழ்க்கையாக நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரே கொடுத்துருங்க. நீங்கள் ஃபோன் பண்ணியே பேசி தெரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியே பேசி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் இதை ஃபாலோ பண்ண வந்து